சரி போலாம். 51. So இந்த வெரைட்டி ஆஃப் இந்த FL 2027 ஆர் FC5 இதெல்லாம் எது ரிலேட்டடாக இருக்கிறது ஆன்சர்? கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஆன்சர் 51 ஏ பிளான்ட் வெரைட்டி, பொட்டேட்டோ வெரைட்டி. சரி போலாம். 51. So இந்த வெரைட்டி ஆஃப் இந்த FL 2027 ஆர் FC5 இதெல்லாம் எது ரிலேட்டடாக இருக்கிறது ஆன்சர்? கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஆன்சர் 51 ஏ பிளான்ட் வெரைட்டி, பொட்டேட்டோ வெரைட்டி. ஆக்சுவலாக இதில் தான் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா இந்த பெப்சிகோக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் நம்ம அந்த குஜராத் அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கான இஷ்யூ ஏன்னா அந்த பெப்சிகோ அந்த லேஸ்க்கு தயாரிக்கிற பொட்டேட்டோவை நம்மளோட ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தான் எப்பயுமே பொட்டேட்டோ விற்றுருக்கணும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு வித்துட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க பர்மிஷன் இல்லாமல் விளைய வச்சு வேற இடத்துக்கு வித்தது. ஸோ அதில் போய் கேஸ் போட்டாங்க பெப்சிகோ. ஸோ அந்த இடத்துல அந்த டைமில் இருக்கிற நியூஸ் தான் அது. ஆக்சுவலாக இந்த வெரைட்டி வந்து பொட்டேட்டோ வெரைட்டி. அடுத்தது வந்துருங்க 52nd கொஸ்டின். இன்டர்னல் டெப்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட உள்நாட்டு கடன்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் பாண்டு. ஆமாம் கரெக்டு தானே? என்னது மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் பாண்ட்? ஆக்சுவலாக என்னது, என்ன பர்பஸ்க்காக வரும்? ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா, எக்ஸஸாக வருதுன்னா, சம்டைம்ஸ் என்ன எக்ஸஸாக வருதுன்னா நம்மளோட கரன்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மணி ஃபாரின்லேருந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு 200 கோடி ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 கோடி என்ன பண்ணுவாங்க? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ருப்பின்றது இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே வருமா? அப்போது ஏற்கனவே இருக்க ருப்பீஸ்க்கு இருக்குது, எக்ஸஸாக ஒரு 200 கோடி ஒர்த் ஆஃப் ருப்பீஸ் இந்தியாவுக்குள்ள வருதுன்னா எக்ஸஸ் மணி சப்ளை தானுங்க. மணி சப்ளைனா சம்டைம்ஸ் இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளேஷன் வருதுன்னா நமக்கு என்னது, காமன் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்களா? ஆர்பிஐயோட வேலையே என்னது? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஈவெண்ட்னால இந்த இன்ஃப்ளேஷன் நடந்துச்சானா? இல்லை. எதனால நடந்துச்சு? வெளிநாட்டிலேருந்து வர மணினால இங்கே நடந்திருக்கு. ஸோ அப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து வர மணினால இப்போ இன்ஃப்ளேஷன் மாதிரி சுச்சுவேஷன் வரதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? பாண்ட் இஷ்யூ பண்ணி சப்போஸ் அந்த மாதிரி எக்ஸஸாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு தான் இது, அந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. ஸோ அது வந்து ஈவன் தோ ஆர்பிஐ அந்த வேலையை பார்த்தா கூட அந்த காசு எல்லாம் என்னது ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணுவான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் படிச்சிருப்போம். ஸோ அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெப்ட் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெப்ட், ஆனால் ஆர்பிஐ எடுத்து பண்ணுறாங்க. அவ்வளவு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கரெக்ட். அடுத்து ரெண்டாவது என்னது? டேட்டட் செக்யூரிட்டி. இப்போ தான் நம்ம சொன்னோம் லாங் டேர்ம் கவர்மெண்ட்டுக்கான லோன்ஸ். அடுத்தது மூணாவது ருப்பி டெப்ட். ருப்பி டெப்ட்ன்றது என்னது? ருப்பி டினாமினேட்டட் டெப்ட் ஆர் டாலர் டினாமினேட்டட் டெப்ட்ன்றது என்னது? எக்ஸ்டர்னல் கடன். எக்ஸ்டர்னல் கடன் தான் நம்ம கடன் வெளிநாட்டில் கடன் வாங்கலாமா? கடன் வாங்குறது நிறைய கரன்சிஸில் வாங்கலாம்னு நம்ம படிச்சிருப்போமா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதிகமாக நம்மளோட வெளிநாட்டு கடன் எதில் இருக்குது? டினாமினேட்டடாக இருக்குது, US டாலர்ஸில் இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பீஸில் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ருப்பீஸில் டினாமினேட் ஆகிருக்க பாண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலாக என்ன பாண்டு? அதுக்கு பேர் இன்னொரு பேர் மசாலா பாண்ட். ஸோ ருப்பி பாண்டு, ருப்பி டினாமினேட்டட் பாண்டு, ருப்பி எப்படி வேணாலும் சொல்லலாம், மசாலா பாண்ட். சரி, அது அப்போ எக்ஸ்டர்னல் டெப்ட், அது இன்டர்னல் டெப்ட் கிடையாது. ஸோ அப்போ தேர்டு தப்பு. அடுத்து ஃபோர்த்து வாங்க, ட்ரெஷரி பில். அஃப்கோர்ஸ் ட்ரெஷரி பில் என்னது? இன்டர்னல் டெப்டில் தானே வரப்போகுது. ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ ஆன்சர் இதுக்கு சி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, மற்ற எல்லாமே. அப்போ 52C. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ எசால போயா இன் ஸ்ரீலங்கா, அசான புச்சா இன் தாய்லாந்து ரெஃபர்ஸ் டு என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் ஃபெஸ்டிவலுங்க, புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா இது எதுவுமே கொடுக்கலையா? நன்னு டெல்லி. இந்த புத்திசம்ல நிறைய ஃபார்ம் இருக்குன்னு படிச்சிருக்கீங்களா? மகாயானா புத்திசம், ஹீனயானா, அந்த மாதிரி தெரவாடா புத்திசம்ன்றது ஸ்ரீலங்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தாய்லாண்டில், வியட்நாம், அங்கே மியான்மரில் சில இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த புத்திசமில் அந்த புத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் செர்மன் கொடுத்த அந்த டேவை கமாமரேட் பண்ணுறது தான் இது. ஆக்சுவல்
ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டாடுவாங்க. புத்திசம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இருக்குன்றனால போட்டிருக்காங்க. அடுத்து 54 வாங்க. ஸ்டார்ம் ஷேடோ. ஸ்டார்ம் ஷேடோன்றது நியூஸ், ஒரு ஃப்ரெஞ்சு மிசைல் இது ஆக்சுவலாக, ஃப்ரெஞ்சு மிசைல். 54 டெல்லி. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கிப்பான்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் ஏப்ஸ். ஆமாம், கரெக்ட். ரெட் லிஸ்ட் IUCN categorize it as a western hulag, Hebban as a endangered and the eastern hulag. இது ரெண்டுமே கரெக்டாக தாங்க. 55 both 1 and 2. Environment area. The 56 on current definition of green hydrogen according to Ministry of Renewable Energy. அவங்கள பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா green hydrogen. Green hydrogenனா என்னது ஆக்சுவலாக? வாட் இஸ் green hydrogen? ஹைட்ரஜன் நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரஜனை வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அவைலபிள் மெட்டீரியல் நம்ம சொல்லாமா, கேஸ்ன்னு சொல்லாமா? ஆனால் கூட அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக நம்மளால இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு காம்பனன்ட்லேருந்து பிரித்து தான் நம்ம வந்து ஹைட்ரஜனை எடுத்து தான் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரிடாமினன்ட் பர்பஸ் என்னது, இந்த ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படும். இப்போ ஹைட்ரஜனோட தேவை நிறைய இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜன் தயாரிக்கிறது எதுலேருந்து தயாரிக்கிறீங்கன்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட் கிரே ஹைட்ரஜன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், அது மாதிரி க்ரீன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்குது. க்ரீன் ஹைட்ரஜன்றது ரெனியூவபிள் சோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட்ரஜன் தயாரிச்சிங்க அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி இருக்கிறப்போ எவ்வளோ தூரத்துக்கு எமிட் பண்ணா, ஸோ வந்து எப்படியா இருந்தாலும் கொஞ்சமாக என்னது கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆக தான் போகுது. இவன் தான் ரெனியூவபிளாக இருந்தால் கூட. ஆனால் அது கிரிட்டீரியா செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிரிட்டீரியா தான் கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஏ தான் 2 kg வரையும் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகிற மாதிரியான ஒரு சோர்ஸ்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் தயாரிக்கிறீங்கன்னா தட் வில் பி கால்ட் அஸ் கிரீன் ஹைட்ரஜன். 2 கிலோ CO2க்கு மேல அந்த பர்டிகுலர் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடாது கிரீன் ஹைட்ரஜன். இது கிரீன் ஹைட்ரஜன் திரும்பவும் போய் பாருங்க. ஏன்னா வந்து ஃப்ரீக்வெண்டா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புஷ் கொடுக்குறாங்க. என்னென்ன மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது மாதிரியே டிஃப்ரெண்ட். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஹைட்ரஜன் எல்லாம் போய் பாருங்க என்னென்ன சோர்ஸ் அப்படின்றது. அடுத்தது 57 SWAMIH இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ அந்த ஃபண்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே வந்து பண்ணியிருக்க முடியும். என்ன அப்படின்னா ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங். ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போதே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஃபண்ட். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா வந்து நிறைய அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாலாக இருக்குது. எந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்மால் இந்த அஃபோர்டபுள் ஹவுஸ் கட்டக்கூடிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்டால் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் வந்து காசு இல்லாமல் இருக்குதுன்றனால. அப்போது நிறைய ஹவுஸ் கிரியேட் ஆகலை, நிறைய வந்து வரல அப்படின்னா யார் அஃபெக்ட் ஆக போகிறா? காமன் பீப்புள் அஃபெக்ட் ஆகும். ஹவுஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டாலான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக அந்த ஃபண்டு தான் இது. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னா இது சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட். ஆமாம், கரெக்டு தான். எல்லா ரியல் எஸ்டேட்டுக்கும் கிடையாது, அஃபோர்டபுள் ஹவுசிங்காக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டுக்கு தான். கரெக்டு. இட் இஸ் ஸ்பான்சர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதுவும் கரெக்டு தான். ஸோ 57 வந்து பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சி, ரெண்டுமே கரெக்ட். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஃபண்டு. The science of using genetic sequencing, editing, modification to create unnatural organization living system is known as. வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 58B கொடுத்துருக்காங்க, பாம்பே. சிந்தட்டிக் பயாலஜி. பட் இருந்தால் கூட நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்லுமே போய் டெஃபினிஷனில் பாருங்கள் என்னென்னு. ஜீன் சைலன்சிங்னா என்ன, இல்லை ட்ரைபாலஜினா என்ன, ஜெனட்டிக் வாட்டக்ஸ்னா என்ன, அப்படி மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 59 2G bioethanol technology produces bioethanol from waste feedstock such as crop residues, municipal solid waste that would otherwise have no value. ஆமாம், கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். நான் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டீங்களா? 1G bioethanol, 2G, 3G இதெல்லாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கிடையாது. இதெல்லாம் வந்து எத்தனால் அந்த எத்தனால் எதுலேருந்து வேணாலும் அந்த கிராப் ரெசிடியூலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 1Gன்றது என்னன்னா ஃபுட் கிராப்ஸில் இருந்து மேனுஃபேக்சர் பண்ண எத்தனால். ஆனால் அப்படி பண்ணோன்னா என்னது அப்படின்னு ஆகும்னா ஃபுட் விசஸ் ஃபியூயல் அப்படின்ற டிபேட் வந்துடும்.
அப்போ 2Gன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் லேண்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கிராப்ஸ்லேருந்து வரது. 3Gன்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்ப அந்த சீலேருந்து வரக்கூடிய இருக்கும். சீல் அந்த வீட்லேருந்து எத்தனால் தயாரிக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்கள் 1G 2G 3G நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், கவர்மெண்ட் என்ன மாதிரியான புஷ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மிஷன்ஸ் என்ன, நம்ம எவ்வளோ பிளெண்ட் பண்ணணும்னு நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். நார்மல் பெட்ரோலோட எத்தனால நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் 20% பை 25-26 நினைக்கிறேன். அதெல்லாம் போய் கிளியராக பாருங்கள் அந்த கனெக்ஷன் எல்லாம். இதோட கனெக்டடான டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக 2G. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் சதத் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு இன்டகிரேட்டட் பயோ எத்தனால் ப்ராஜெக்ட் டு செட் அப் செகண்ட் ஜெனரேஷன். கிடையாது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை என்னத்துக்காக இருக்கும் அப்படின்னா இது ஒரு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டட் ஸ்கீம். இது ஆக்சுவல் அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சஸ்டைனபிள் alternate towards sustainable something alternate towards related to transportation industry சம்பந்தமா வருங்க. ஆக்சுவலா எனக்கு கிளியரா அந்த டெஃபினிஷன் அந்த ஃபுல் ஃபார்ம் தெரியல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா இருக்குது. என்ன பர்பஸ்னா வந்து இந்த கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்க முடியும், டெல்லியிலலாம் பார்க்க முடியும். ஆக்சுவலி இன்னும் தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை. அந்த பஸ்ஸஸை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பொல்யூட்டிங் கம்பேரிட்டிவ் பெட்ரோல் டீசலில் ஓடக்கூடிய வெஹிக்கலுக்காக கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி கம்மி. அப்போ அந்த கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி வெஹிக்கலை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஸ்கீம் தான் அது. ஸோ அந்த ஸ்கீமோட அந்த ஃபுல் டெஃபினேஷனை போய் பார்த்து என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்போ செகண்ட் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது 59A. அடுத்து 60 ஹாக்கிஷ் மானிட்டரி பாலிசி. என்ன ஒரு ஆன்சர் ஹாக்கிஷ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது டோவிஷன் நம்ம சொல்லுவோமா. ஸோ ஹாக்கிஷ்ன்றது நத்திங் பட் இந்த கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி தான் என்ன சொல்லுவாங்க ஹாக்கிஷ் பாலிசின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ அதுக்கு ஆப்ட் என்னது சி எய்ம்ஸ் டு மெயின்டைன் என்னதுக்காக price stability by keeping inflation level low and within the target range. C. BU வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி வர மாதிரியே தெரியும், பட் ஆனால் C மோர் ஆப்டா இருக்கு. அதான் மோர் க்ளோசர் தான். பட் சின்ஸ் வந்து இவங்க சி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே தான். ஒரு மாதிரி சப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். பட் நீங்கள் மோர் ஆப்டா இருக்குன்றனால போட்டிருக்காங்க. பட் கான்செப்ட் ஓகே. ஹாக்கிஷ் அது மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது டோவிஷ்ன்றது என்ன இருக்கும் ஆக்சுவலாக எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியாக இருக்க போகுது. ஓகே. அடுத்து 61 லிப்பான் ஆர்ட் also known as mud mirror art. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல அது என்ன 61 ஆன்சர் குஜராத். குஜராத்தில் இருக்கக்கூடிய. அடுத்தது 62 நார்டிக் நேஷன்ஸ். அந்த அந்த நார்டிக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்ட்ரியுமே வந்துடும். 62 டெல்லி. இதுலயே நீங்க கனெக்டடா என்ன பண்றீங்க அப்படின்னா நார்டிக் நேஷன் இருக்குதா, ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ்னா என்னன்னு பாருங்க. ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ் நார்டிக்குக்கும் ஸ்காண்டினேவியனுக்கும் என்ன வித்தியாசம், எந்த கண்ட்ரி மிஸ் அவுட் ஆகுது. அடுத்து 63 வாங்க क्वेश्चन. When the interest rate on government debt is lower than the growth of GDP, debt may decline, but financial markets gets distorted. கரெக்டா ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு கான்செப்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential என்ன சொல்லுவாங்கன்னா அதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கும், ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றப்போ என்னதுன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம கடன் வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடன் வாங்கினதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுவோம். லெட்ஸ் சே வந்து ஒரு 5% நம்ம கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்யூமுலேட்டட்.
ஆனால் நம்மளோட ஜிடிபி growth வந்து ஜிடிபி growth 10% இருக்கு அப்படின்னா, நம்ம 100 ரூபா கடன் வாங்குறோம், நம்ம அடுத்த வருஷம் 105 ரூபாய் அடைக்கணும், ஆனால் நம்ம 110 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? நம்ம சஸ்டைனபிளாக இருக்கணும் அர்த்தம். 5 ரூபா நம்ம கடன் வாங்கினால நம்ம 5 ரூபா ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கோம். அப்போ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ப்ராஃபிட் வச்சு நம்ம பழைய கடனை கூட அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு 5 - 10 என்னது -5 நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் growth differential இருந்தால், பிகாஸ் என்னது, நீங்கள் கட்டக்கூடிய வட்டியை விட நீங்கள் நல்லா க்ரோ ஆகுறீங்க. இதுவே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போ நீங்கள் க்ரோ ஆகுறது உங்களுக்கு எவ்வளவா இருக்குது? க்ரோ ஆகுறது 5% தான் க்ரோ ஆகிறீங்கன்னு வச்சுக்கோ, 5% தான் க்ரோ ஆகிறீங்க. ஆனால் உங்களுக்கு கடனை வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10% 110 ரூபா அடைக்கணும், ஆனால் நீங்கள் 105 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ட் அக்யூமுலேட்டட் ஆகிட்டே இருந்து யூ வில் ஃபேஸ் என்னது? டிஃபால்ட் ஃபேஸ் பண்ணுவீங்க. பாசிட்டிவாக இருந்தால் என்னவாகும்? அப்போ தப்பாக இருக்கும். நெகட்டிவாக இருந்தால் பட் நல்லது தான் அப்படின்றது. ஸோ இதை வந்து சம்டைம்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வெளிநாட்டில் சேர்ந்த ரேட்டிங் ஏஜென்சி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய கடன் இருக்குது, இந்த மாதிரி கடன் இருக்குன்றனால உங்களோட ரேட்டிங்ஸை வந்து நாங்கள் குறைச்சி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கடன் இருக்குது தான், ஆனால் கடன் இருக்கு, ஏன் ரேட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உன்னால் ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ரெண்டாவது, நீ அதிகமாக கடன் வாங்குறதுனால பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்காது, க்ரௌடிங் அவுட் நடந்துடும். அதனால கடனை குறை, இல்லைனா ரேட்டிங்கை குறைச்சி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பதிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் கடன் நிறைய தான் வாங்குறோம், ஆனால் வாங்கினா கூட நாங்கள் வாங்குற கடன் என்னது? சஸ்டைனபிள் கடன். நாங்கள் 5% கடன் வாங்குறோம்னா வாங்குறதுனால தான் நாங்கள் அடுத்த பிஸ்னஸ் பண்ணி எங்களுக்கு என்ன வருது? 20 ரூபா நாங்கள் சம்பாதிக்கிறோம். அப்போ அந்த கடனை ப்ராஃபிட்டை வச்சு நாங்கள் வட்டியை மட்டும் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? நாங்கள் அசலையும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும். அதனால் நாங்கள் கடன் வாங்குற கடன் வந்து நல்ல கடன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரையும் கரெக்டு தானே நான் சொல்கிறது. when இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது, growth ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன நடக்கும்? கவர்மெண்ட்டோட ஓவரால் டெப்ட் என்ன குறைஞ்சிடதான் போகுது. ஆனால் கூட இது கரெக்டு தான். ஆனால் ரெண்டாவது பார்ட் என்னது? இதுவும் கரெக்டு தான். ஆனால் ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிஸ்டார்ட் ஆகுமானா ஆகும் தான். ஏன் ஆகும்? நீ பாட்டு நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோ கவர்மெண்ட். அஃப்கோர்ஸ் வந்து அப்போ ஃபினான்ஷியலில் கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற டிஃப்ரென்ஸ் வரதான் போகுது. அப்படி தானே இருக்கும். கவர்மெண்ட் கடன் வாங்குறது நிற்கிறாங்க அப்படின்னப்போ பிரைவேட்டுக்கு கிடைக்கக்கூடிய கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாகும்? டிஸ்டார்ட் ஆகுமா? என்டையர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டே என்னங்க அப்போ டிஸ்டார்ட் நடக்க தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? நான் சொல்லக்கூடிய அந்த இதை கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கரெக்டு தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரெண்டாவது என்னது? டெப்ட் மார்க்கெட் இன் இந்தியா இஸ் லார்ஜ்லி கேப்டிவ் வித் மெயின்லி கமர்ஷியல் பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஆமாம், இதுவுமே கரெக்டு தான். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்றப்ப நமக்கு ஏன் அப்படின்னா இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரியான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னா கிடையாது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கடனை வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் யார் கொடுக்குறா அப்படின்னா நம்மளோட கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது கமர்ஷியல் பேங்க் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு விட்டாங்கன்னா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு த்ரூ இன்டைரக்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் தான் என்னது? இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்னா இருக்குது பார்த்தீங்களா? அதுலலாம் என்ன பண்ணும்? எஸ்எல்ஆரில் ஒரு சர்டன் பாண்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டை கமர்ஷியல் பேங்க் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய காசு கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் மேஜர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கடனாக இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் வந்து தப்பு தான், பட் ஆனால் ஒரு மாதிரியான ஒரு இன்டைரக்ட் இதில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தான். நமக்கான இது எஸ்எல்ஆர் இதுல இருந்து தான் வருது. ரெண்டுமே கரெக்டு தான். சி 63, சி 64. Reduction in repo rate by RBI may not be transmitted into lending rate in economy. ஸோ ரெப்போ ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா RBI குறைக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங் ரேட்டு குறையாமல் இருக்குது. என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டா? பேங்க் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ரிமைன்ஸ் ஹை. ஆமாம், அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் இப்போ நீ குறைச்சிருக்கிற, ஆனால் முன்னாடி இருக்க லெட்ஸே வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ 3.5% குறைச்சிருக்கிறான். 3.5னா இப்போ அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னவா இருக்கும்? ஒரு டெபாசிட் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்? டெபாசிட் ரேட்டை 3.5 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் பேங்க். அவன் வட்டி கொடுக்குறது என்னது? ஒரு 4.5 கொடுத்துருப்பான்.
ஆனால் இது ஜூன் மாதம் 1ஆம் தேதி மேபி என்னது ஒரு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு 100 கோடி வந்திருக்கும்னு வச்சுப்போம். இதுவே வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ரெப்போ ரேட் அந்த டைமில் என்னவா இருக்கலாம், ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெப்போ ரேட் 5% இருக்குன்றப்போ அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், டெபாசிட் ரேட் 5% அவன் வாங்கியிருப்பானா எல்லா மக்கள்கிட்ட காசு, அவனுக்கு அந்த ஃபண்டு. அப்போ அவன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்துருப்பான். அப்போ இந்த காஸ்ட்டை பொறுத்தவரை என்னது, ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு அவனோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் என்னது 5%, அதையும் கொடுக்கணும். அதே ஆனால் ஜூன் மாதம் வந்ததுக்கு வேணா அவனுக்கு குறைஞ்சிருக்கும். அப்போ பழைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டுன்றது அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுவான், நீ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3.5 குறைச்சா கூட நான் குறைக்க மாட்டேன், நான் வந்து 5லேயே வச்சிருப்பேன்னு சொல்லுவான். ஏன், பிகாஸ் அவனுக்கு பழைய அக்யூமுலேட்டட் ஃபண்ட் இருக்கு, ஏன்னா அந்த காசையும் அவன் லோன் கொடுக்கணும். அந்த டெபாசிட் இருக்க அவனுக்கு 5% கொடுப்பான். அதுக்காக நான் இப்போ அவனுக்கு 3.5 கொடுத்தானா என்ன லாஸாக ஃபேஸ் பண்ணும். அதனால நிறைய பேங்க் டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த MCLR பேஸ்ட் ரெஜியூமில். இப்போ தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்டிங், எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் பேஸ்டு லெண்டிங் ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கேன், எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் பேஸ்டு லெண்டிங் ரேட். அது கனெக்டட் டாபிக் தான், போய் படிங்க. எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் பேஸ்டு ரேட்டிங், எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் பேஸ்டு லெண்டிங் ரேட், எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் பேஸ்ட் லெண்டிங் ரேட். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. செகண்ட் என்னது, கவர்மெண்ட் ஆஃபரிங் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் சேவிங்ஸ், இதுவுமே கரெக்டு. நம்ம கவர்மெண்ட் ஹையராக வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே 5% வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவன் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ மக்களுக்கு எப்படி அவன் லோன் 4% கொடுப்பான், அப்போது அவன் 5% 6% சொல்லுவான். ஏன்னா கவர்மெண்ட் மோர் சேஃப் பிளேயரை நிறைய கொடுக்குறன்னு ரெடியாக இருக்கிறான் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக, அப்போது டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டான் தான். ஸோ அப்போது இது கரெக்டு. ரெண்டாவது கரெக்டாக எடுத்து மூணாவது என்னது, லிக்விடிட்டி கிரன்ச் எக்கனாமியில் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே கரெக்டு தான். லிக்விடிட்டி கிரன்ச், காசு பேங்க்குக்கிட்டே சரியான காசு வந்து பார்த்தீங்கன்னா மணி சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ அவன் இருக்கிற காசை என்ன பண்ணுவான், அதிகமாக வேல்யூ பண்ணுவான். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவான், அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வச்சு கொடுக்கணும்னு நினைப்பான் அப்படின்றது. ஸோ ஆன்சர் 64க்கு என்ன வரப்போகுது, டெல்லி டி. ஸோ இது பேலஸ்டைன் 6 டே அந்த 1967 நடந்த 6 டே மிடில் ஈஸ்ட் வாரை பற்றி கேட்டிருக்கிறாங்க. எந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு கோலன் ஹைட்ஸை பற்றி கேட்டுக்கிறாங்க. ஸோ கோலன் ஹைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய சிரியா, வெஸ்ட் பேங்க் கேள்வி பார்த்துருக்கிறீங்க, மேப்பில் பார்த்துருக்கிறீங்களா, வெஸ்ட் பேங்க் பாலஸ்டைனில் இருக்க வெஸ்ட் பேங்க்குக்கும் அந்த சிரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இது கோலன் ஹைட்ஸு. ரொம்ப ஃபேமஸ். இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்றப்ப இஸ்ரேல் தான் வச்சுருக்காங்க, இஸ்ரேல்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பார்ட் இட் இஸ் பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். கோலன் ஹைட்ஸை எப்போ கேப்சர் பண்ணாங்கன்னா 1967 வரல தான் கேப்சர் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் பவுண்டட் பை ஜார்டன் ரிவர் ஆன் த வெஸ்ட், இதுவும் கரெக்டு தான். இட் இஸ் பவுண்டட் பை சி ஆஃப் கலிலி ஆன் த சவுத். ஆக்சுவலாக சி ஆஃப் கலிலியும் இதுவும் வெஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக 65க்கு ஆன்சர் இல்லை, ஒரு நிமிஷம். ஓ சி, இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கே பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்க. இஸ் கேப்சர்டு ஃப்ரம் பாலஸ்டைன் இருந்து கேப்சர் பண்ணல, சிரியாட்ட இருந்து கேப்சர் பண்ணாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அங்கே தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, சி ஆஃப் கலிலி என்னது வெஸ்ட்ல இருக்கிறது. ஆன்சர் பி, சாரி ஏ. ஒன் பேர் ஏ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக, மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. 67க்கு வந்துருக்கு. நிதி ஆயோக் பற்றி கேட்டுக்கிறாங்க. அலோகேட்டிங் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் டு ஸ்டேட்ஸு
அந்த ஸ்டேட்மெண்ட் நிதி ஆயோகோட ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருமாங்க, அலோகேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களா நிதி ஆயோக். நிதி ஆயோக்கை பொறுத்தவரை என்னது ஒரு டேரக்ஷன், இண்டிகேட்டிவ் டேரக்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஒரு பிளானிங் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் தான். முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிதி ஆயோக் அதை பண்ணுறது கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அவங்க ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அலாட் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுறா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அலாட் பண்ணுறதெல்லாம் முடிவெடுப்பா யார் எடுப்பா, ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, நாட் நிதி ஆயோக். ரெண்டாவது வாங்க, டு பே, ஸோ வேற என்ன அப்ஜெக்டிவ், டு பே அட்டென்ஷன் டு வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஆமாம், இதெல்லாம் வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். 2, 3 என்னவா இருக்க போகுது, கரெக்டாக தான். பாம்பே 67 பாம்பே. ஸோ 68 எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா என்னன்னு. அரௌண்ட் என்னது, ஷோர்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கிற ஏரியாவே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவோம். அப்போ மொத்தமாக இந்தியாவுக்கு இருக்க மொத்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுன்றது என்னது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு தான். ஃப்ரான்ஸுக்கு தான் ஹையஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கானா அதுவும் கரெக்டு தான். பிகாஸ் என்ன, ஃப்ரான்ஸுக்கு வந்து நிறைய காலனிஸ் இருக்குது, நிறைய ஓவர்சீஸ் டெரிட்டரி இருக்குது. எங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது, பசிபிக் ஓஷனில் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன்ஸில் இருக்குது. அதனால எல்லா இடத்துலையுமே என்னது அவங்களுக்கு வந்து கான்டினென்டல் ஷெல்ஃபில் அவங்களுக்கு என்னவா இருக்க போகுது, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரதான் போகுது. கரெக்டு தான். ஆன்சர் சி. 69 கொஸ்டின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட் டிக்ளேர் பண்ணுறதை பொறுத்து டிக்ளேர் பண்ணுறதும் அதுக்கப்புறமேல் சேஞ்சஸ் கொண்டு வரதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. பாலிட்டி பேஸ்டு கொஸ்டின். ஆன்சர் வந்து சி. சி பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெகனைஸ் பண்ணுறது பார்லிமெண்ட் தான். அதுக்கப்புறமேல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 341 விளையாட்டி தான் பண்ண முடியும். பிரசிடென்ட்டோட ஆர்டர் மேலே பண்ணலாம் அப்படின்றது. அடுத்தது 70 ஃப்ளூரினை பற்றி கேட்டுக்கிறாங்க. த லைட்டஸ்ட். ஸோ 70க்கு என்ன, இது சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 70க்கு சி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் போத் 1 and 2. போத் 1 and 2. அடுத்தது எக்கனாமிக் பேஸ்ட் கொஸ்டின். when price decreases, price குறையுது, இன்ஃப்ளேஷன் வந்து நெகட்டிவாக போகுதுன்னா என்ன என்ன வாட் அந்த சுச்சுவேஷன் பேர் என்னது, டிஃப்ளேஷன். ஏ 71A. டிஸ்இன்ஃப்ளேஷன் எப்படிங்க வரும், டிஸ்இன்ஃப்ளேஷன் என்றது என்ன கான்செப்ட், இன்ஃப்ளேஷன் பாசிட்டிவ் தான், ஆனால் என்ன ஆகுது, அந்த இன்க்ரீஸ் ஆகுறது ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். அந்த ஒரு கிராஃப் போட்டு நம்ம பார்த்துருப்போம்ல, கிராஃப் எப்படி இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன்ல இருந்து அப்படியே டிஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதை போய் படிங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தப்பே பண்ணக்கூடாது. ரொம்ப பேசிக் கொஸ்டின் இது. ஸ்டாக்ஃப்ளேஷன் கான்செப்ட் தெரியும், க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்னா எல்லாத்துக்கும் தெரியல அந்த கான்செப்ட்ல, சின்ன சின்னது. அடுத்தது வந்துருங்க 72 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் which of the following statement given below are incorrect with respect to secured overnight funding rate. First statement, it replaced the London Interbank. அதுவும் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஆன்சர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்கனால இங்கே ஆன்சர் என்ன வரப்போகுது, 72க்கு டெல்லி. இந்த கான்செப்ட் ரிலேட்டட் டு இது ரிலேட்டட் ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் பேங்க் டு பேங்க் நீங்கள் லோன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, கடன் வாங்குறது போகிறது எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா அந்த லண்டன் இன்டர் பேங்க் அந்த ஓவர்சீஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த 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 ரேட்டு தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த LIBORக்கு பதிலாக செக்யூர்டு ஓவர் நைட் ஃபண்டிங் ரேட்டில் தான் இன்டர்நேஷனல் லெவலில் உங்களுக்கு கடன் வாங்குறது, பேங்க்குள்ளே கடன் வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அந்த கான்செப்ட், அந்த ரிலேட்டட் கான்செப்ட் தான் இது ஆக்சுவல். இப்போ ரெண்டுமே கரெக்டுன்றனால ஆன்சர் இதுக்கு டெல்லி வரப்போகுது. 72 டெல்லி. அடுத்தது 73
சாந்தல் ஹுல் ரெவல்யூஷன் வாஸ் ஃபாட் பை ஹுல் ரெவல்யூஷன் நத்திங் பட் என்னது சாந்தல் ஹுல் படிச்சிருப்போமா சாந்தல் ஹுல் சாந்தல் ரெபல்லியன் 1855ல 54 55 56 அந்த ரேஞ்சில் நான் படிச்சிருப்போம் சாந்தல் ஹுல் இவங்க சாந்தல்ல ஒரு ஃபேமஸான சித்து கண்ணா முர்மு பிரதர்ஸ் இந்த ஜஸ்ட் பிஃபோர் அந்த ஒரு 1857 ரிவோல்ட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சாந்தல் ஹுல் ரிபல்லியன் ரொம்ப ஃபேமஸான ரிபல்லியன் ட்ரைபல் ரிவோல்ட்டில் நம்ம படிக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாந்தல் ஹுல்னு படிப்போம், இன்னொன்று முண்டா ரிபல்லியன், ராம்பா ரிபல்லியன், இந்த மாதிரி ரிபல்லியன் தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருக்குன்றனால கேட்டிருக்காங்க சாந்தல் ஹுல் ரிபல்லியன். ஸோ எல்லா ட்ரைபல் ரிபல்லியனுக்குமே என்னவா இருக்க போகுது ஆப்வியஸா லோவர் கேஸ்ட் பெசன்ட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்பர் கேஸ்ட் ஜமீன்தாஸ். ஆக்சுவலாக என்ன போட்டிருக்கணும்னா ட்ரைபல்ஸ்னு இந்த இடத்துல போட்டிருக்கு, ட்ரைபல் பெசன்ட்னு போட்டிருக்கணும். ட்ரைபல் ரிபல்லியன் பெசன்ட்னு போனால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிடும். ஹுல் ரிபல்லியன் நத்திங் பட் சாந்தல் ஹுல் ரிபல்லியன் தான் சொல்ல வராங்க. சாந்தலோட ரிபல்லியனோட காசஸ் என்னவா இருக்கும்? அவுட் சைடர்ஸ்க்கு எதிராக நிறைய பேர் அவுட் சைடர்ஸ் வந்து சாந்தலோட லேண்ட் எடுத்துப்பாங்க, ஜமீன்தாரி செட்டில்மெண்ட்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. குன்காத்தி சிஸ்டம்ல இருந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷர்ஸ் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சாந்தல் ட்ரைபலோட லேண்ட் எல்லாம் ஜமீன்தார் கையில் போகும். மணிலண்டர்ஸ் உள்ளுக்குள்ள வருவாங்க, மிஷனரிஸ் உள்ளுக்குள்ள வருவாங்க. இது எல்லா காசும் சேர்ந்து தான் ட்ரைபல்ஸ் அந்த சாந்தல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பொறுக்க முடியாமல் நிறைய ஃபாரஸ்ட் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜூம் கல்டிவேஷனை அபாலிஷ் பண்ணுறது, இது எல்லா ப்ராப்ளமும் கொடுப்பாங்க பிரிட்டிஷர்ஸ். அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிபல்லியன் பண்ணுவாங்க சாந்தல் பீப்புள். அடுத்தது 74 வந்து பார்த்தீங்க அப்படின்னப்போ பால்டிக் சீஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் சரௌண்டட் த பால்டிக் சீன்னு கேட்குறாங்க. 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே, நார்வே மட்டும் வராது. நார்வே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஒரு மாதிரி அந்த சைடில் இருக்கும், நார்த் சி அந்த சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்கும். பால்டிக் சி எங்கே இருக்குது ஆக்சுவலாக? அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனிக்கு அந்த மேலே போனீங்க அப்படின்றப்போ இருக்கும். டென்மார்க்குக்கு ஈஸ்டில் இருக்கும். அப்புறம் அந்த போலாண்டுக்கு மேலே பால்டிக், அந்த ஜெர்மனிலேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பால்டிக் சீயை பார்க்க முடியும். அந்த ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல. மேப் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்க நியூஸ்பில்லாக இருக்குன்றனால கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 75 கொஸ்டின். அண்டர் ஆப்ரேட்டிங் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் மானிட்டரி பாலிசி RBI கீப்ஸ் கால் மணி இந்த ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி காரிடார் பற்றி கேட்குறாங்க. அதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி காரிடார் நம்ம படிச்சிருக்கோம். இந்த LAF காரிடார்ன்றது வாட் ரெப்ரசன்ட் LAF காரிடார்? ரெப்போ, அதுக்கப்புறமே என்ன படிப்பீங்க, ரிவர்ஸ் ரெப்போ, அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு மாற்றிருக்கிறாங்க. இன்னொரு புது இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொன்று என்னது இந்த இடத்துல, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து ரெப்போ தான் ஒரு மாதிரி இண்டிகேட்டர் மாதிரி. ரெப்போ மட்டும் தான் பேங்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இங்கே 5% அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 5% பாயிண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாயிடும், 4.75%, ஒரு 0.25% இல்லை 0.5% கம்மியாக இருக்கும். இது என்னவா இருக்கும், இது என்ன, பிகாஸ் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்றது என்னது, பீனல் ரேட்டில் நீங்கள் பாரோ பண்ணுறது அப்படின்றப்ப என்னவா இருக்கும், இப்படி இந்த மாதிரி இருக்குமா? அந்த கான்செப்ட் இதான LAF காரிடார் கான்செப்ட். அந்த கான்செப்டை தான் இவங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்த ரெண்டாவது, when call money rate touches upper end, LAF RBI conducts variable rate repo to inject liquidity, bring the rate closer to. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்.